எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். கிறிஸ்தவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அப்படி என்றால் கிறிஸ்தவத்திலே விக்கிரக ஆராதனை இருக்கிறதா? பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் யூதர்களுக்கு இந்த கட்டளைகளை கொடுத்திருந்தார். எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று பழைய ஏற்பாட்டிலே யூதர்களுக்கு ஆண்டவர் இந்த கட்டளைகளை கொடுத்திருந்தார். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்ற கட்டளை. ஆனால் நாம் அறிந்திருக்கிறபடி யூதர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் தேசம் முழுவதும் விக்கிரகங்களால் நிறைந்திருந்தது. இன்னைக்கும் அப்படி மாநிலத்திலே, அப்படி இந்திய நாட்டிலே எங்கு பார்த்தாலும் மழைக்கு பிறகு காளான் முளைப்பது போல விக்கிரகங்கள் ஆங்காங்கே முளைத்து கோவில்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதே போல அன்றைக்கு இஸ்ரவேலிலே எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை, எங்கு பார்த்தாலும் விக்கிரகங்கள். வீட்டிலும் விக்கிரகம், தெருவிலும் விக்கிரகங்களாக இருந்து வந்தது. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை அடிமைத்தனத்திற்கு மீண்டுமாக விற்று போடுகிறார். அசிரியாவிலும் பாபிலோனிலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அடிமைகளாக இருந்தார்கள் பல ஆண்டுகள். இஸ்ரவேலிலே விக்கிரகங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? இப்படிப்பட்ட அடிமைத்தன வாழ்க்கையை அவர்களுக்கு நியமித்திருந்தார். இது பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே இங்கே பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அப்படி என்றால் கிறிஸ்தவத்திலே விக்கிரக ஆராதனை இருக்கிறதா? சொல்லுங்க. இருக்குங்கிறாங்க சில பேர், சொன்னாலே இல்லைன்ட்டாங்க. கிறிஸ்தவத்தில் விக்கிரக ஆராதனை இருக்கிறதா? ஒரு 3 விக்கிரக ஆராதனைகளை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது எடுத்துக்கொள்வோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை ஒழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். புதிய ஏற்பாட்டிலே எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனையான பொருளாசை. பொருளாசையும் விக்கிரக ஆராதனையாக கருதப்படுகிறது. பொருளாசை இல்லை என்று நம்மால் சொல்ல முடியுமா? எனக்கு பொருளாசை இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? நேற்றைய தினம் கூட எனக்குள்ளே வந்த பொருளாசை. அமேசான்ல விற்பனை விழா நடக்கிறது.
புதிய புதிய கைபேசிகள் விற்பனைக்கு வந்திருக்கிறது. எப்படியாவது ஒரு புது போனை வாங்கணும்னு சொல்லி எனக்குள்ளே வந்த இச்சைகள், ஆசைகள். நீங்க தங்க கடைக்கு போனீங்கன்னா அங்க என்ன சொல்லுவாங்க? பொருள் எடுத்து போடு என்று சொல்லுவார்கள். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கிற, முக்கியமாக பெண்களுக்கு இருக்கிற பொன்னின் மேல் இருக்கிற ஆசை, இச்சைகள். ஏதோ தேவைக்கு, ஆசைக்கு கழுத்துல ஒண்ணு காதுல ஒண்ணு போட்டா போதும் அப்படி என்று இராமல், கழுத்துல எத்தனை போடணும், கையில எத்தனை போட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிற பொருளாசை. இவை அனைத்தும் விக்கிரக ஆராதனையாக கருதப்படுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்ட விக்கிரகங்களை வாழ்விலே வைத்துக் கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்ம சொல்லிக் கொள்ள முடியாது. பொருட்களை சேர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். வீட்டில் இடம் இருக்காது, ஆனாலும் பொருட்கள் வேண்டும் என்கிற ஆசை, இச்சை. இதுவும் விக்கிரக ஆராதனையாக வேதத்திலே கருதப்படுகிறது. இரண்டாவதாக ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது போத்திபாரின் மனைவி யோசேப்பின் வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டுவிட்டு ஓடி போனான். புதிய ஏற்பாட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். இங்கே யோசேப்பு எதற்கு விலகி ஓடுகிறான்? மாம்ச இச்சைகளுக்கு, விபச்சாரத்துக்கு விலகி என்ன செய்கிறான்? அவன் ஓடுகிறான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருந்து செயல்படுகிற இந்த இச்சைகள், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருந்து செயல்படுகிற இந்த மாம்சீக இச்சைகள், இவைகளுக்கு விலகி ஓடுங்கள். ஒரு பெண்மணி யோசேப்பை அழைக்கிறாள். என்னோட சயனி, என்னோட இரு என்று சொல்லி ஒரு பெண்மணி அழைக்கிறாள். கடவுளுக்கு பயந்த அந்த யோசேப்பு என்ன செய்கிறான்? மாம்ச இச்சைகளுக்கு விலகி ஓடுகிறான். இதனால் அவன் பல தண்டனைகளை அனுபவித்தாலும் கடைசியில் என்ன செய்கிறான்? ஆண்டவர் அவனை உயர்த்தினார் என்று சொல்லி விதத்திலே நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் மீண்டுமாக இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்வோம். புதிய ஏற்பாட்டிலே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடும். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அதே போல பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கும் நீங்கள் விலகி ஓடுங்கள். எல்லாருக்குள்ளும் இருக்கிற இந்த இச்சை எப்போ தீப்பிடிக்கும் என்று சொல்லி நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால்தான் இந்த கலாச்சாரத்தில் இதை சொல்லுவார்கள், பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். வச்சா என்ன செய்யும்? அது அமைதியா இருக்குமா? பற்றி எரியும். இதை நன்றாக புரிந்து கொள், நன்றாக அறிந்து கொள். இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்ய? நீ விலகி
ஓடு, உன்னை நீ என்ன செய், பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள். ஆண்டவர் கண்களின் இச்சையை குறித்து கூட மத்தேயுவிலே பேசுகிறார். சிந்தையிலே செய்யப்படுகிற விபச்சாரங்கள், பாலிய இச்சையாகிய இந்த விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். மூன்றாவது காரியம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்துக் கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். ஜனக்கூட்டம் என்ன செய்கிறது? ஆண்டவரை பிடித்து அடுத்த ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் என்ன செய்கிறார் ஆண்டவர்? பதவி ஆசையாகிய இந்த விக்கிரக ஆராதனைக்கு விலகி அவர் போகிறார். இன்னைக்கு நம்ம இடத்துல வந்து நீங்க தான் அடுத்த பிரதமரா வரணும்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ரொம்ப சந்தோஷம் சார், நீங்க தான் இந்த பதவிக்கு வரணும் அப்படின்னு யாராவது சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பதவியின் மேல் இருக்கிற இச்சை உலகமெங்கும் நம்மால் பார்க்க முடியும். நமக்குள்ளும் அந்த இச்சைகள் இருக்கிறது, விருப்பங்கள் இருக்கிறது. யாராவது நமக்கு பதவிகளை கொடுக்க மாட்டார்களா, யாராவது நமக்கு உயர்வுகளை கொடுக்க மாட்டார்களா என்று சொல்லி நமக்குள்ளும் இப்படிப்பட்ட இச்சைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி அவர் செல்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இன்னொரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 12:21. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அங்க இயேசுவை ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த கூட்டம் வருகிறது, செயல்படுகிறது. ஆண்டவர் விலகி போகிறார். இங்க ஏரோதை என்ன செய்கிறார்கள்? அந்த ஜனக்கூட்டம் துதித்து ஆர்ப்பரிக்கிறது. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து இறந்தான். 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெர்மனியிலே ஹிட்லரையும் அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? துதித்து மேன்மைப்படுத்தினார்கள். ஹிட்லரை கடவுளாக பார்த்தார்கள். அந்த நாடும் அவனும் புழு புழுத்து மாண்டு போனார். இன்றைய காலகட்டத்தில் கூட நம்முடைய நாட்டிலே இருக்கிற பிரதம மந்திரியை துதித்து ஆராதிக்கிற ஊடகங்கள், கோதி மீடியா என்று சொல்லப்படுகிற ஊடகங்கள், மனிதனை மனிதனாக பார்க்காமல் அதிகாரமுள்ள மனிதனை துதித்து ஆராதிக்கிற உலகம், இது அழிவை கொண்டு வரும். இப்படிப்பட்ட காரியங்கள் ஆலயத்திலும் இருக்கிறது. ஏதோ ஒரு பதவி கிடைக்கும் என்று சொல்லி, வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று சொல்லி, ஏதோ ஒரு நல்ல இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் என்று சொல்லி பேராயரை ஆராதிக்கிற கூட்டமும் இருக்கிறது. வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்யுங்கள்? நீங்கள் விலகி ஓடுங்கள். 3 காரியங்களை நாம் சிந்தித்தோம். முதலாவதாக, பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். இரண்டாவது, பாலிய இச்சையாகிய இப்படிப்பட்ட மாம்ச இச்சைகளுக்கு, மாம்ச இச்சைகளான விக்கிரக ஆராதனைக்கு நீங்கள் விலகி ஓடுங்கள். மூன்றாவது, பதவி ஆசை, பதவியின் மேல் இருக்கிற இச்சைக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? விலகி ஓடுங்கள். இப்படி பல விக்கிரக ஆராதனைகள் கிறிஸ்தவத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால்
சுவிசேஷம் நம்மை தாங்குகிறது. நம்மத்திலே இருக்கிற இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைகளில் இருந்து நம்மை மீட்டு எடுக்கிற நம்முடைய கடவுள் நம்மத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வேலையை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக இந்த வேலையை செய்கிறார். பொருளாசையிலிருந்து வெளியே வர முடியுமா உங்களால? சொல்லுங்க பா. மாம்ச இச்சையிலிருந்து என்னால் வெளியே வர முடியுமா? பதவியின் மேல் இருக்கிற ஆர்வத்திலிருந்து நம்மால் வெளியே வர முடியுமா? நம்மால் முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைகளில் இருந்து நம்மை விடுவிக்கிற கடவுள் நம்மத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர் நம்மத்திலே இருக்கிறார். எல்லா விக்கிரகங்களிலிருந்தும் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவரை போல நம்மை மாற்றி நம்மை விடுவிக்கிற கடவுள் இங்கே நம்மத்திலே இருக்கிறார். கர்த்தாவே, எனக்கு இப்படிப்பட்ட விக்கிரகங்கள் அநேகமாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இச்சைகள் அநேகமாக இருக்கிறது, என்னை விடுவியும் என்று சொல்லி அவரை நம்பி இருக்கிற பக்தர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பரிசுத்தப்படுத்துகிறார். அவருடைய ரத்தத்தினால் சுத்தம் செய்கிறார். நம்மை சுத்தம் செய்து வழி நடத்துகிற நம்முடைய கடவுள் நம் மத்தியிலே இருக்கிறார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி சுகம் செய்வோம். நம்முடைய பரலோக தகப்பனே, கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே காணப்படுகிற இந்த விக்கிரக ஆராதனைகளை கர்த்தாவே எங்களுக்கு மன்னித்தருளும், எங்களை சுத்திகரித்தருளும். இவைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய பலனும் சிந்தையும் எங்களிடத்தில் இல்லை. நான் புது சிருஷ்டியா எங்களை மாற்றி எங்களை சுத்தம் செய்து எங்களை வழி நடத்துகிற கடவுள் நீர். தகப்பனே, எங்களை சுத்தம் செய்து எங்களை வழி நடத்து. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.